ஸோ ஹே காய்ஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிஷ்லேண்டுங்கிற புதுசாக வந்து ஒரு கேம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் டெஸ்ட் நெட் ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெயின் நெட்டில் ஒரு சின்ன டெஸ்டிங் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 3 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபிஷிங் பண்ணலாம். ஸோ ஃபிஷிங் வச்சு என்னென்ன பண்ணுறது ஸ்டேக் பண்ணி வந்து ஏர்ன் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதை பற்றி டீட்டெயில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் ஃபீ பே பண்ணுற மாதிரி தான். கேஸ் ஃபீ ரொம்ப கம்மியாக தான் போகுது, ரானில் தான் போகும். அண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணுறது டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் பார்த்து லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு எஜுகேஷன் பர்பஸ் பொறுத்தல. ஸோ அங்கே படிக்கல போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த ஃபிஷ்லேண்ட் கேம் வந்து எப்படி அதை பற்றி டீலாக பார்த்துடலாம். ஸோ இவங்க வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா ஒரு சோலோ கிரியேட்டர் தான் வந்து பார்த்தோன்னா இப்போதைக்கு வந்து இது கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ கிரியேட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ இதுவே பார்த்தோன்னா வந்து டெஸ்ட்நெட் ஏர்ட்ராப் வந்து போயிட்டுச்சு. டெஸ்ட்நெட் மீன்ஸ் டெஸ்ட்நெட்டில் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் இருக்கிறவங்களுக்கு மெயின் நெட்டில் கொஞ்சம் அட்வான்டேஜ் தர மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ டெஸ்ட்நெட் வந்து என்னென்னா வந்து அவங்க லேப்டாப்பில் அந்த கம்ப்யூட்டர்லாம் விட்டுருந்தாங்க. ஸோ இப்போ தான் மொபைலுக்கு விட்டுருக்காங்க. அதுவும் மெயின் நெட் ப்ளே டெஸ்ட்டுங்கிறாங்க. ஸோ மெயின் நெட் ப்ளே டெஸ்ட்னா ஒன்றுமே இல்லை. ஸோ மெயின் நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணுவோம். ஸோ அது ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் கேஸ் ஃபீலாம் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஜஸ்ட் வந்து பார்த்தா ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக தான். அதில் வந்து நமக்கு எந்த ஒரு ரிவார்ட் நம்ம ஏர்ன் பண்ணது வராது. ஆனால் இது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு அதுக்கேற்ற மாதிரி ரிவார்டு வந்து கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்து ஜூன் 13 வரைக்கும் தான் பார்த்தீங்கன்னா வந்து இது யார் வேணால் ப்ளே பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் ரானின் செயினில் வந்து நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ ப்ளே பண்ணலாம், ஃப்ரீயாகவே ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஜூன் 14 ப்ளே பண்ணணும்னா நீங்கள் வந்து அக்சஸ் பாஸ் வந்து வச்சுருக்கணும். ஸோ அக்சஸ் பாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரோனின் மார்க்கெட்டில் வாங்கலாம். ஸோ அதை நான் வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ அந்த அக்சஸ் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட் நம்ம ஆவியா மார்க்கெட்டில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 65 ரான் கிட்டத்தட்ட $4 வந்து இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஏன்னா சோலோ கிரியேட்டருங்கிறதால இது கண்டிப்பாக கொடுப்பாங்கங்கிற அளவுக்கு எனக்கு வந்து கேரண்டி கொடுக்க முடியாது. ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் செலவு பண்ணி நம்ம வந்து ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த பாஸ் வந்து அவசியம் கேட்டிங்கன்னா வந்து இப்போ 13க்கு அப்புறம் நீங்கள் ப்ளே பண்ணணுன்னா அந்த பாஸ் கண்டிப்பாக வேணும். அது வந்து ஜூலை 5 வரைக்குமே வந்து பார்த்தோன்னா அந்த நம்ம விளையாடலாம். ஸோ அந்த விளையாடும் போது அதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்களோ அந்த 4 க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கேற்றபடி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் கேஷ் டோக்கன் கொடுப்பாங்க. ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் லிஸ்ட் ஆக போகுது. ஸோ அது மாதிரி பார்த்தா பிஓடி ரிவார்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டிஸ்கார்ட் சேனல் வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறாங்க. அதை நம்ம போய் பார்த்துக்கலாம். ரைட், வந்து கேம் ப்ளே எப்படி பண்ணுறது, ஸோ அதை வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்டு. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 டேஸ் மேலே என்னமோ கேம் ப்ளே பண்ணியிருக்கேன். இதோட மெயின் கான்செப்ட் என்னன்னா நீங்கள் வந்து ஃபிஷ் பண்ணணும். அந்த ஃபிஷ் பண்ணதை வந்து கொண்டு போய் நீங்கள் ஸ்டேக் பண்ணிங்கன்னா அந்த எவ்வளோ ஸ்டேக் பண்ணால் அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ்ட் அண்ட் பியர்லுங்கிற இந்த டோக்கன்ஸ் வந்து கிடைக்கும். ஓகே, ஸோ பட் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்நெட் டோக்கன் மாதிரி தான் வச்சிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 5க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டோக்கனாக கொடுப்பாங்க. அது நம்ம லிஸ்ட் பண்ணும்போது நம்ம வந்து செல் பண்ணிக்கலாம். ஃபிஷிங்கிறதுக்கு நீங்கள் நவுத்தின்னு வரலாம். ஸோ நவுத்தி வந்து இங்கே ப்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அங்கே வந்து நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெயிட் வந்து கேட்பாங்க. பெயிட்டுங்கிறது கண்டிப்பாக நம்ம இருந்தால் தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஸோ நீங்கள் கேம்குள்ளே வரும்போதே உங்களுக்கு ஒரு ராடு கொடுத்துருவாங்க. அவங்க பேர் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்டர் பண்ணிட்டீங்கன்னா அப்படி வந்துடும் உங்களுக்கு. ஸோ பேசிக் இருக்குது, ரேர் இருக்குது, எப்பிக் இருக்குது. ஸோ இந்த பேசிக் வந்து 30 டெய்லி கொடுத்துருவாங்க. அண்ட் ரேர் அண்ட் எப்பிக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பெயிட் ஷாப்பில் போய் வாங்கிக்கலாம். ஸோ பெயிட் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரேர் நான் வந்து வாங்க முடியும், 5 வாங்க முடியுமா? ஸோ பாருங்கள் ரேட் வந்து 0.005 ரான் தான். பட் அதுக்கான கேஸ் ஃபீ வந்து கொஞ்சம் போகும். ஸோ கேஸ் ஃபீ எல்லாம் பார்த்தினா டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு, 0.007 அவ்வளோதான். ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது வேணால் நீங்கள் வந்து ப்ளே பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ பெயிட் வாங்கிட்டேன். எப்பிக் பெயிட் அதே மாதிரி தான். ஸோ 10 பெயிட் வாங்க முடியும். ஸோ மொத்த ஒரு விலை வந்து பார்த்தீங்கன்னா 0.01 ரான் ப்ளஸ் கேஸ் ஃபீயோடு நீங்கள் கணக்கு பண்ணிங்கன்னா 0.012 அந்த அளவுக்கு ரான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் போகும். ஸோ இப்போ பெயிட் எடுத்துன்னு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கேம் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ ஜஸ்ட் ஃபிஷிங் போய்க்கோங்க. ஸோ ஃபிஷிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களால் எது வேணால் சொல்லலாம். ஸோ எப்பிக் வச்சு இது பண்ணலாம். பட் எப்பிக் இன்னும் அப்டேட் ஆகலையா? ரைட், இதில் வந்து என்னென்ன விஷயம் பார்க்கணும்னா ராடோட டியூரபிலிட்டி நீங்கள் வச்சுக்க ராடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மீன் பிடிக்க ஒரு டியூரபிலிட்டி கம்மியாக இது 1 கிட்ட வந்துடும். ஸோ 1 கிட்ட வந்தால் நீங்கள் ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரிப்பேர் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் தேவை. அது நம்ம ஃபிஷிங்கில் எடுத்துக்கலாம் எப்படி சொல்கிறேன். அடுத்து ஸ்டாமினா. ஸோ ஸ்டாமினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் 60 கொடுத்துருவாங்க. அது ரிஃப்ரெஷ் ரேட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ரிஃப்ரெஷ் ரேட் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டாமினா, ஒரு பெயிட்டு, ஒரு டியூரபிலிட்டி வச்சு நீங்கள் ஒரு ஃபிஷிங் பண்ணிக்கலாம். இப்போ ஜஸ்ட் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஸோ ஸ்டார்ட் கொடுத்தா என்ன ஆகுனா ஒரு கேஸ் ஃபீ கண்டிப்பாக போகும். பட் ரொம்ப கம்மியாக தான் போகும். ஸோ ஃபஸ்ட்டு 3 மினி கேம் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக அந்த பச்சையில் வரும்போது நீங்கள் ஸ்டாப் பண்ண கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு இது ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது பச்சையில் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஹோல்டு பண்ணிங்கன்னா ரிவர்ஸ் வரும். ஸோ கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அப்படியே பச்சையிலே மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து செகண்ட் முடிச்சு. ஸோ 3 வந்து பார்த்தீங்கன்னா மெமரி கேம். இந்த 3 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த 3 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் ஏதோ ஒன்று கேட்பாங்க, நம்ம வந்து கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நண்டு வந்து போன பிக்சரில் இருந்துச்சு. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஓகே கரெக்ட். ஸோ இந்த மாதிரி 3 கேம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அவர் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்துடும் பாருங்கள். ஸோ நீங்கள் 3 கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. சக்ஸஸ் ரேட் வந்து 90. நீங்கள் ஃபிஷிங் பண்ணுறது சக்ஸஸ் ரேட் 90. அதில் ஃபிஷ் வரதுக்கான வாய்ப்பு வந்து 66% தான். ஸோ மெட்டீரியலுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து 24%. ஸோ ஃபிஷ்ஷு வந்து ஏர்ஆப்புக்கு மெட்டீரியல் வந்து எதுக்குன்னா நீங்கள் அப்கிரேட் பண்ணுறது சில விஷயத்துக்கு தான் தேவைப்படும். ஸோ கீழே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். காமனுக்கான பர்சன்டேஜ் வந்து இன்கேஸ் ஃபிஷிங்காக இருந்துச்சுன்னா
காமனுக்கு 58%, யூனிக் அன்காமனுக்கு வந்து 28, ரேர் 12, எப்பிக் வந்து 2% தான். இதே மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா 70% வந்து டயர் 1, டயர் 2 2 மெட்டீரியல் இருக்குது. டயர் 1 டயர் 2 இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன வரப்போகுது ஜஸ்ட் வந்து ரிசால்வ் கொடுத்து பார்த்துடலாம். ஓகே, ஸோ அந்த டிரான்சாக்ஷன் போனதுக்கப்புறம் எனக்கு எவ்வளோ வருதுன்னா, கிராஃப்டிங் மெட்டீரியல் அது காமன் கிராஃப்ட் மெட்டீரியல் அது டயர் 1, அன்காமன் வந்து டயர் 2 இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ இப்போ நான் வந்து ஒரு எபிக் பெயிட் வச்சு நான் கம்ப்ளீட் பண்ணி பார்க்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காமன் ஃபிஷ்ஷான கிராப் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ இது மாதிரி லக்குக்கு ஏற்ற மாதிரி அன்காமன், ரேர், அப்புறம் எபிக். ஸோ என்னோட புக்கு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. புக்கு ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இது நான் பிடிச்சதெல்லாம் வந்திருக்கு. ஸோ அன்காமன் இருக்குது, ஸோ ரேர் இருக்குது, அண்ட் எபிக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஃபிஷ் பண்ணிங்கன்னா அந்த ஃபிஷ் என்ன பண்ணணும்னா கொண்டு போய் நீங்கள் ஸ்டேக் பண்ணணும். ஓகேவா? ஸ்டேக்கிங் வந்து நீங்கள் பார்த்தா அக்வாரியம் போகணும். ஸோ அக்வாரியமில் ஆல்ரெடி நான் வந்து நான் கொஞ்சம் ஸ்டேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 3ங்கிறது வந்து எப்பிக் இதை நான் வந்து ஸ்டேக் பண்ணி வச்சுக்கிறேன். அது எத்தனை ஸ்டேக் பண்ணி வச்சுருக்கேன், மொத்தம் 6 ஸ்டேக் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ கீழே வந்து இன்கேஸ் நீங்கள் ஸ்டேக் பண்ணணும்னா நீ இப்போ அந்த ஃபிஷ்ஷை நீங்கள் என்ன பண்ண எடுத்துகிட்டு கொண்டு போய் நீங்கள் அக்வாரியத்தில் விட்டுறலாம். ஸோ அந்த அக்வாரியத்தில் என்ன ஆகும்னா அந்த ஃபிஷ் வந்து அப்படியே சுற்றிட்டு இருக்கும் ரைட். அந்த மாதிரி அதுக்கு வந்து என்னன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு இவ்வளோ ஷேர் பாயிண்ட் சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ரேரிட்டி அதிகமாக வச்சுக்கிறீங்களோ, எவ்வளோ நேரம் நீங்கள் வந்து ஸ்டேக் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஷேர் பாயிண்ட்ஸ் வந்து இதுவாகும். ஸோ நேற்று எஸ்பி ஷேர் பாயிண்ட்ஸ் நேற்று எவ்வளோ வந்துருக்கு பார்த்தா 172 வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து டோட்டலாக எனக்கு 47 அக்குமுலேட் ஆயிருக்கு. அக்குமுலேட் ஆகும் எது வரைக்கும் அந்த 16 மணி நேரம் காட்டுதில்ல. ஸோ டெய்லி ரிசெட் டைமான 5:30 வரைக்கும் வந்து பார்த்தா அக்குமுலேட் ஆகும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமான குவான்டிட்டியில் ஃபிஷ் நீங்கள் வந்து இது பண்ணாலும், ஸோ எந்த ரேரிட்டி அது ஃபிஷ் பண்ண இது பண்ணாலும் உங்களுக்கு ஷேர் பாயிண்ட் வரும். ஸோ ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இருக்குது திரும்ப டெய்லி வந்து 1,50,000 கேஷ் டோக்கன் தராங்க. ஸோ இது எல்லாருக்கும் இந்த ஷேர் பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யாரெல்லாம் ப்ளே பண்ணுறாலும் அது மாதிரி பங்கு பிரித்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு கொஞ்சம் வந்துச்சு. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அதான் 5:30 கரெக்டாக ரிசல்ட் டைமில் கொடுத்துருக்காங்க. எனக்கு 1090 கேஸ்ட் டோக்கன் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் வந்து பியர்ஸ். ஸோ பியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை. ஏன்னா இதுவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியாவுக்கு முக்கியமானது. அது மேலே ப்ரொஃபைல்கிட்ட போனீங்கன்னா இங்கே செக்இன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது செக்இன் நீங்கள் வந்து கொடுத்து கூட உங்களோட எக்ஸ்பி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டெய்லி செக்இனுக்கும் இது இருக்குது. ஸோ இப்போ அக்வாரியத்தில் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா நீங்கள் அடிக்கடி வந்து இந்த உங்கள் மீனுக்கு சாப்பாடு போடணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷுன்னு கொடுத்து எனக்கு 12 மணி நேரம் இருக்குதுல்ல. ஸோ 12 மணி நேரம் இருக்குன்னா மீன் உயிரோட இருக்கும். அதுக்குள்ளே நான் வந்து ஃபீட் பண்ணிடணும். இன்கேஸ் அந்த டைம் முடிஞ்சுன்னா அந்த ஃபிஷ் வந்து செத்து போயிடும். நீங்கள் பிடிச்ச மீன் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ என்ன பண்ணணும் ஜஸ்ட் ஃபீடு கொடுத்து அதுக்கு சாப்பாடு போடணும். ஸோ ஒரு ஃபிஷ் ஒரு டைம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் நார்மல் ஃபிஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது 8 மணி நேரம் வரைக்கும் தான் இருக்கும். ஸோ 10 நேரத்துக்கு ஒன் டைம் போடணும். அடுத்து இன்னொன்று வந்து 12 மணி நேரத்துக்கு ஒன்று அன்காமன். அப்புறம் ரேர் வந்து பார்த்தீங்கன்னா 18 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸு. இப்போ எப்பிக் வந்து பார்த்தோன்னா 24 ஹவர்ஸ் ஒன்ஸு. நீங்கள் ஒரு நாளைக்குள்ளே எப்போ வேணால் நீங்கள் வந்து போட்டுடலாம். இன்கேஸ் நீங்கள் டைம் முடிஞ்சிச்சுன்னா அது செத்துருச்சுன்னா அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் உயிரோட நீங்கள் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கேஷ் டோக்கன் வந்து ரிசீவ் ஆகும். ஐயோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காமன் மீன் அதான் நிறையா இருக்குது, எனக்கு அன்காமன் கிடைக்கல, ஸோ அடுத்த லெவல் மீன் கிடைக்கலன்னா அதுக்கு ஒரு வழி கொடுத்துருக்காங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ப்ராசஸிங் பிளான்ட்டுங்கிற அந்த இடம் தான். ஸோ இதில் என்ன பண்ணலான்னா நீங்கள் வச்சிருக்க ஒரு மீனை நீங்கள் அடுத்த மீனை கொண்டு போகலாம். பட் அதுக்கு 10 தேவைப்படும். இப்போ என்கிட்ட ஒரு 10 காமன் மீன் இருக்கா, அது நான் ஃபியூஸ் பண்ணால் ஒரு அன்காமனாக மாறும். இது என்கிட்ட 10 அன்காமனுக்கு தான் அது ஃபியூஸ் பண்ணனா எனக்கு ஒன்று ரேராக மாறும். அடுத்து ரேர்லேருந்து அது எப்பிக்காக மாறும். ஆனால் ஒன்றுத்துக்கு 10 தேவைப்படும். ஸோ உங்களை ஃபிஷ் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து எப்பிக் வந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப லக்கு ஃப்ரெண்ட்ஸ். இல்லை நீங்கள் ரேர் ஒரு 10 வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் மெர்ச் பண்ணி நீங்கள் எப்பிக்காக மாற்றலாம். இப்போ நான் ஒரு ஃபியூஸ் டு அன்காமன் அப்போ எனக்கு 10 காமன் மீன் தேவை. ஸோ என்கிட்ட எலிஜிபிள் வேலெட் எத்தனை இருக்குது பாருங்கள். வேலெட்டில் 36 மீன் இருக்குது. அப்போ என்ன பண்ணுற எல்லாத்தையும் நான் செலக்ட் பண்ணி நான் வந்து இப்போ ஃபியூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஃபியூஸ் பண்ணுறதுக்கு கேஷ் டோக்கன் கண்டிப்பாக தேவை. ஸோ கேஸ் ஃபீ ப்ளஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் ஒரு 50 கேஷ் டோக்கன். ஸோ கேஸ்ட் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் எப்படி எடுக்கலாம்னா அந்த மாதிரி ஸ்டேக்கிங் பண்ணி தான். ஸோ ஸ்டேக்கிங் இன்றைக்கி பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நாளைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிசீவ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் கெயின் பண்ணி தான் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும். ஓகே, எனக்கு வந்து இப்போ டன் முடிஞ்சு போச்சு. இப்போ என்கிட்ட நெக்ஸ்ட் லெவல் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபிஷ்ஷும் நம்ம ஃபியூஸ் பண்ணி கூட நீங்கள் அடுத்த லெவல் கொண்டு போகலாம். ஸோ இப்போ மெட்டீரியல்ஸ் வந்து தேவைன்னா மெட்டீரியல்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ மெட்டீரியல்ஸ் இதில் வந்து பாருங்கள் T1 டயர் 1 அண்டு T2 2 இருக்குது. ஸோ இது T1லேயே நிறையா கட்டும். பட் எல்லாமே ஒரே கணக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்கிட்ட மொத்தம் எத்தனை இருக்குது 9 7 இது மொத்தம் 19 T1 இருக்குது. T2ல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்கு கேட்டிங்கன்னா ஸோ இன்கேஸ் உங்கள் ஃபிஷ் ராடு வந்து பார்த்தீங்கன்னா டியூரபிலிட்டி முடிஞ்சு போச்சு. இப்போ 0 டியூரபிலிட்டி வந்துச்சுன்னா உங்களால் ஃபிஷ் பண்ண முடியாது. அது நீங்கள் ரிப்பேர் பண்ணதுக்கு மேலே வந்து பார்த்தா ராட் ஒர்க் ஷாப்னு ஒன்று இருக்குது ரைட்டா. ஸோ இங்கே போய் நீங்கள் என்ன பண்ணணும், மேலே வந்து ரிப்பேர் ராடு கொடுக்கணும். ஸோ ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபீஸ் வந்து பாருங்கள் 0.001 அண்ட் கேஷ் டோக்கன் 150 அண்ட் டயர் 1 மெட்டீரியல் 3 வேணும், டயர் 2 மெட்டீரியல் 2 வேணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் இருந்தீங்கன்னா உங்கள் ராடை வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஸோ இப்போ டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆரம்பத்தில் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 60 டியூரபிலிட்டி தான் கொடுப்பாங்க. நான் என்ன பண்ணேன் ராட் டெவலப்னு ஒன்று இருக்குது. அது பண்ணிங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் லெவல் போகும். அதுக்கு மெட்டீரியல்ஸ் ஜாஸ்தி, கேஸ்ட் ஜாஸ்தி தேவைப்படும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டியூரபிலிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, அப்போ 60ங்கிறது நெக்ஸ்ட் வந்து 90 மாறும், அடுத்து 120 இந்த மாதிரி நெக்ஸ்ட் லெவல் போயிட்டே இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி நீங்கள் 5 டைம் லெவல் 5 கொண்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் ராடோட ரேரிட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ என்கிட்ட காமன் ராட் தான் எல்லோரும் கொடுத்துருவாங்க. ஸோ ரேட் இன்க்ரீஸ் அது நெக்ஸ்ட் போயிங்கன்னா அன்காமனாக மாறும். ஸோ அன்காமன்லேருந்து எப்பிக் ஆகும். அந்த மாதிரி மாற என்ன ஆகும்னா உங்களோட டியூரபிலிட்டி அதிகமாகும். அது மட்டும் தான் கேட்டிங்கன்னா ஃபியூச்சரில் வேறு எது பெனிஃபிட்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்கிரேட் பண்ணிக்க வேண்டியது தான்.
ஓகே. இதில வேற எப்படிலாம் நம்ம கேஸ்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம்? ஸோ கேஷ் டோக்கன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் பிஎல்ஸும் முக்கியம். அது எப்படி ஏர்ன் பண்ணலாம்னா, குவெஸ்ட் மாரி இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது குடுத்தீங்கன்னா, ஸோ டெய்லி குவெஸ்ட் குடுத்துருப்பாங்க. நீங்க ஒரு 10 டைம் நீங்க ஃபிஷ் பண்ணீங்கன்னா, 10 ஃபிஷ் புடிச்சீங்கன்னா உங்களுக்கு 50 பிஎல்ஸு. இதுவே நீங்க ஃபியூஸ் பண்ணீங்கன்னா, இப்ப நான் ஃபியூஸ் பண்ணேன்ல, அதுக்கு 75 பெர்ல்ஸு. அடுத்து டயர் 1 டூ டயர் 2 மெட்டீரியல் அதுக்கு ஃபியூஸ் ஒண்ணு இருக்கு. அது எங்கன்னா, ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராசஸிங் பிளான்ஸ்ல நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, கீழ வந்து பாருங்க. உங்கள்ட்ட ரன் மெட்டீரியல் ஃபியூஸ் இருக்கணும். அதாவது உங்கள்ட்ட 4 டயர் ஒண்ணு இருந்துச்சுன்னா, அத ஃபியூஸ் பண்ணி ஒரு டயர் 2வா மாத்தலாம். ஸோ 4 டயர் 1 கன்வெர்ட் இன்டூ 1 டயர் 2. ஸோ அந்த மாரி ரேஷியோல வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அது கம்ப்ளீட் பண்ணா அதுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, பியர்ஸ் வந்து வந்துரும். ரைட். அந்த மாரி நீங்க அந்த டெய்லி குவெஸ்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, மொத்தம் 5 குவெஸ்ட்டுக்கு 5 கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு 750 கேஸ்ட் எக்ஸ்ட்ரா போனஸா குடுப்பாங்க. இது வந்து பார்த்தா டெய்லி. வீக்லி ஒண்ணு இருக்கு. ஸோ அத நீங்க பார்த்து வீக்லி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, அதுக்கு 1500 கேஸ்ட் எக்ஸ்ட்ரா குடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, காஸ்ட் எடுக்கிறதுக்கு நெறையான வாய்ப்பு. அண்ட் இத விட நெறைய எக்கச்சக்கமா காஸ்ட் எடுக்க வாய்ப்பு இருக்கு. பட் அதுக்கு நீங்க கொஞ்சம் செலவு பண்ற மாரி இருக்கு. அதாவது வந்து என்னன்னா பேட்டில் பாஸ். ஸோ பேட்டில் பாஸும் 4 டயர் இருக்குது. நீங்க எந்த டயர் வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைரக்ட்டா நீங்க 50வது பண்ணீங்கன்னா, ஒரு 50 ரான் நீங்க செலவு பண்ற மாரி இருக்கும். ஸோ செலவு பண்ணீங்கன்னா, உங்களுக்கு எல்லா டயருமே வந்து அன்லாக் ஆயிடும். ஸோ 50 ரான் வச்சுக்கலாம். 50 ரான் வந்து இப்போதைக்கு என்ன போகுது? ஒரு $3 என்னமோ போகுதுன்னு நெனைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு செலவு பண்ண அவசியம் இல்ல. ஜஸ்ட் வந்து ஏன்னா வந்து எந்த அளவுக்கு கேரண்டியா வந்து கடைசியா குடுப்பான்னு நம்ம சொல்ல முடியாது. நான் ஃப்ரீயா இருக்கிறத மட்டும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது மாரி நீங்க அன்லாக் பண்ணிட்டு இருக்கிற ரிவார்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணி மிஷின்ஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா, அதுக்கேத்த மாரி பார்த்தா உங்களுக்கு ரிவார்ட்ஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, பியர்ஸ் அதிகம் தராங்க. ஸோ கேஸ்ட் அதிகம் தராங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அதிகம் தராங்க. ஸோ இது வந்து பெய்ட் மாரி கன்சிடர் பண்ணீங்கன்னா, ஜஸ்ட் ஃப்ரீ ப்ளே மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ பே பண்ணி விளையாடணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து 13த் வரைக்கும் தான் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த அப்டேட்ல நீங்க நெக்ஸ்ட் ப்ளே பண்ணா உங்களுக்கு பாஸ் வேணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்க $4 கிட்ட செலவு பண்ணி ஆகணும். அது மார்க்கெட்ல அந்த ரேட்டுக்கு வித்துட்டு இருக்காங்க. ஸோ அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் மெயின் நெட் கேம் கொண்டு வராங்க. அதில இன்னும் நெறைய ஐலேண்ட் கொண்டு வராங்க. ஸோ நீங்க அந்த பாஸ் வச்சீங்கன்னா, அதுக்கு எது பெனிஃபிட் சொல்றாங்க. ஸோ நெறைய விஷயம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன வந்து வர அப்டேட்ல வந்து பார்த்துடலாம். ஸோ இப்போதைக்கு நீங்க ஃப்ரீ ப்ளே வேணும்னு நெனச்சீங்கன்னா பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் நான் வந்து குடுக்குறேன். அண்ட் நீங்க ப்ரொஃபைல்ல போனீங்கன்னா, அங்க ரெஃபரல் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அங்க ரெஃபரல் வந்து என்னோட கோடு குடுக்குறேன். நீங்க காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா, அதுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கு சொல்றாங்க. ஸோ பியர்ஸ் பெனிஃபிட்லாம் இருக்கு. ஸோ அது மாரி நீங்க வந்து பார்த்து எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இன்னொரு டவுட்ஸ் நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த நீங்க வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்ல சந்திப்போம். வெரி ஸ்டே டியூன் அண்ட் பாய்.